ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸ் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஏன் இவங்களை அலைஸ் ப்ளூ வந்து ஏன் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்களோட ஆத்தரைஸ்டு பர்சன், ஓகேங்களா. ஸோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃப்ரீயாகவே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வெபினார் வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு. அதனால வந்து விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சப்போர்ட் பண்ணுற ஒரு கஸ்டமர் கேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஓப்பன் ஆனது. இவங்க 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் வந்து கமிஷனை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. விருப்பம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல் பார்த்துறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. அதாவது வந்து இன்றைக்கி 23,560 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு ஸ்லோவாக அடுத்தடுத்த ஒரு 1 ஹவர் பிரேக் அவுட் நடந்ததுலேருந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராஜுவல் மூவ்மெண்ட்டில் வந்து போயிருக்காங்க, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,800 வரலையும் போயிருக்கு. காலையிலேயே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புட் என்ட்ரி வந்து நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்த புட் என்ட்ரியில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க வந்து அடுத்தது காலை என்ட்ரி போயிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். எதிர காலையிலே வந்து ஒரு 10 மணிக்கு நம்ம ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோவாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைனாக வந்து நம்ம வந்து இப்போ ஃபார்ம் பண்ணணும். ஏகப்பட்ட ட்ரெண்ட் லைன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த 1 ஹவரை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. 1 ஹவர் நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் 15 மினிட்டு 5 மினிட்டு வேறு எதுலேருந்து நீங்கள் மாற்றிக்கிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாக்ட் ட்ரெண்ட் லைனை போட்டுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே டச் பண்ணி எகைன் வந்து மேலே போயிடுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,871 அடுத்த ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ இந்த 23,871 மேலே போகுது அப்படின்னா அடுத்தது 24,000 ஒரு ரெசிஸ்டன்டாகவும் 24,060 அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் 24,246 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட்டு. சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லோ, அதாவது 23,600 கீழே வந்தது அப்படின்னா தான், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். அதேமாதிரி 23,600 கீழே வந்தது அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,600 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,500 அண்ட் 23,263 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து ஒரு கிராஜுவலாக இதே மாதிரி போகுது அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா 23,870 அப்படின்றது நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,000 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். அதனால் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. நான் சொன்ன இந்த சிமெட்ரிக்கல் போட்ட அந்த அசெண்டிங் ட்ரையாங்கில் வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து கீழே போகும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பிரேக் அவுட்டே 1 ஹவர் வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணாங்க. எகைன் அடுத்த 1 ஹவர் என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு ரேலி கிட்டத்தட்ட நம்மளோட அடுத்த ரெசிஸ்டண்டான 51,350 ரேஞ்சு கிட்ட போயிடுச்சு. இப்போ நாளைக்கு இன்றைக்கி போன ஹை தான் நாளைக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 51,350 மேலே போயிடுச்சு அப்படின்னா எகைன் வந்து அடுத்தது வந்து ஒரு ரேலி 51,830 வரலையும் போகும். அதுக்கப்புறம் போகுது அப்படின்னா இந்த டேவோட ஹை 52,000 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும், ஓகேங்களா. அதுமாதிரி சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 51,000 தான் நாளைக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டு. இந்த 51,000 கீழே பிரேக் அவுட் பண்ணதால் 50,650 அப்படின்ற ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லோ 50,490 கிட்டத்தட்ட 50,500 நாளைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் போயிருக்கு. நாளைக்கு ரெசிஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா 23,700 ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன். அந்த 23,700 பிரேக் அவுட் பண்ணதுனா 23,771 அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட். அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணதுனா 24,000 தான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,500 கீழே வருதுன்னா 23,400
23,450 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 23,373 அப்படின்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா, இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 13,000க்கும் 12,700 இந்த 300 பாயிண்ட்லேயே வந்து நல்ல ஒரு வால்டிலிட்டி 2 நாள் நடந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் இருந்தது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து மார்க்கெட் 1 ஹவருக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட்டு மிட் கேப் நிஃப்டியில் இன்றைக்கி இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 13,000க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு, அதாவது இந்த டேயோட ஹை 13,012க்கு மேலே போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13,237 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக மிட் கேப் நிஃப்டிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேயோட லோ பார்த்தீங்கன்னா 12,800க்கு கீழே வருதுன்னா 12,770 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 12,730 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12,630 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து கன்சல்டன்சி ஜோனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டிக்கு போட்ட ட்ரெண்ட் லைனை இவங்களுக்கும் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து நிஃப்டிக்கு உள்ளது மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் டச் பண்ணி அந்த கன்சல்டன்சி ஜோனுக்குள்ளேயே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80,000க்கும் 78,000க்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த 79,000க்கும் 78,000க்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த கன்சல்டன்சி ஜோனு, அந்த ரெக்டாங்கல் பாக்ஸு. ஒன்ஸ் 79,000க்கு மேலே போகுதுன்னா 79,500, அதேமாதிரி 78,000க்கு கீழே வருதுன்னா 77,500. ஒரு 500 பாயிண்ட்ஸ் அண்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டாக வந்து அடுத்ததாக இருக்குது. ஓகேங்களா, இதான் வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.